வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இன்னும் 13 அமாவாசை தான் திமுக ஆட்சி இருக்கும், அடுத்து அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதே போல நிதி நிலைமை எல்லாம் சீராக இல்லை அப்படின்னு அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நிதியமைச்சர் பதில், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய நிதி நிலைமையை திவாலாக்கிட்டு நீங்கள் அதிமுகவுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்ற கணக்கை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் பேசிய திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அமாவாசை கணக்கை இருட்டில் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி போட்டுட்ருக்காரு. நாங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ற கணக்கை போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்றுமே திமுக ஆட்சி தான், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு பதிலை கொடுத்திருக்கிறார். இதற்கிடையில் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் 100 பௌர்ணமிகளுக்கு திமுக அரசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற இந்த அமாவாசை கணக்கு அமாவாசை தான் போகுது, அவர் சொல்கிற கெடு போவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. அதிமுகவினுடைய திவால் கணக்கு விசஸ் திமுகவின் ஆட்சி கணக்கு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய அதிமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ரவி குழந்தைவேலு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ரவி குழந்தைவேலு அவர்கள்ட்ட, இதே மாதிரி பல கணக்குகளை அதிமுக சொல்லியிருக்கு, அது 10ஓட 11 அப்படின்னு பார்க்குறாங்க. 2024க்கு முன்னாடியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சொன்னார், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும் அப்படின்லாம் சொன்னார். இன்னைக்கு இன்னொரு அமாவாசை ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அதாவது இப்பொழுது நடைபெற்றுக்கிட்டு இருக்கின்ற திமுக ஆட்சி மக்கள் எதிர்பார்த்த மாதிரி, மக்கள் விரும்பிய மாதிரி, அவர்கள் சொன்ன வாக்குறுதி மாதிரி எதுவுமே நடக்கலை. அதுதான் பெரிய பிரச்சனை. இதற்கு நடுவில் பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 505க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது வாய் கூசாமல் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன், இன்னும் பாதிக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்றால் பட்டவர்த்தனமாக இதுவரை சும்மாவாக இருப்பார்கள்? நீங்கள் ஒன்று செஞ்சாலே 7 பக்கத்துக்கு விளம்பரம் கொடுப்பாங்க. புழு பேஜில் விளம்பரம் கொடுத்து நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ண, அதை பண்ண. அது அந்த ஸ்பீச்சிலே கேட்குறேன். அப்போ தாலிக்கு இப்போ மகளிருக்கான அந்த விடியல் பேருந்து பயணம் என்ன, மகளிருக்கான உரிமை தொகை என்ன, அப்புறம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் என்ன, அப்படி அதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் என்ன கணக்குன்னு கேட்கல. அதெல்லாம் என்னன்னு எத்தனை என்ன வேணா கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க, அதனால தான் இன்னொரு வார்த்தை தெளிவாக முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, சொல்லுவதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அப்புறம் திருப்பி போடுறோன்னா மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அந்த வார்த்தைக்கு ஜாலங்களில் தான் திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. திமுகக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு மரியாதை முதல்ல ஒரு காலகட்டத்தில் இருந்தது. திமுக அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. 70 வருடங்களை கடந்த கட்சி, ஒரு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம்லாம் இருந்தது. இப்போ என்னன்னா, திமுகவை நிலைநிறுத்துவதற்கு ஒரு சாதாரணமான ஒரு கேவலமான மோசமான ஆட்களை கூட்டிட்டு நிறுத்தி அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு யார சொல்றீங்கறதுல இல்ல, அந்த வார்த்தை பிரயோகத்தை இல்ல, நான் தவறான வார்த்தை எதுவுமே உபயோகப்படுத்தலையே. இந்த வார்த்தை அதே இதை எதிர்த்தரப்புல பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு எதிர்த்தரப்புல இல்ல. நான் என்ன சொல்றேன், அதாவது திமுகங்கிறது ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு சொன்னேன். நான் எதிர்கட்சி தான் இல்லையா, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எங்களுக்கு எதிர்கட்சி தான். அதான் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு ஒரு பாரம்பரியம் இருந்த ஒரு கட்சியாக இருந்தது அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த கட்சி அப்படி இருந்த கட்சி இப்போ எப்படி உருமாறி இருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி போன்றவர்களை கூட்டிட்டு கட்சி நடத்த வேண்டிய அளவுக்கு தரம் இறங்கி இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு தான் நான் சொன்னேன். அங்க வளர்ந்தவர் சார், அதிமுக எங்க வளர்ந்தவர் சார், அதிமுகல வளர்ந்தவர். செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அப்ப அதிமுக மேலயும் அன்றைய அதிமுக மேலயும் குற்றச்சாட்டு இல்ல. அதாவது செந்தில் பாலாஜி எத்தனை கட்சி மாதிரி இங்க வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். செந்தில் பாலாஜியோட வரலாறு அவர் சொல்லும் பொழுது அமைதிப்படையில சத்யராஜ் என்ன பண்ணாரோ அதை அப்படியே படம் பார்த்துட்டு நடைமுறையில நடத்தி காட்டுறவர் தான் செந்தில் பாலாஜி. இல்ல அதுதான் அவர் விமர்சனம் வச்சிருக்காரு. யார் விமர்சனம்? அமைதிப்படை அமாவாசை போலதான் உங்கள் செயல்பாடு இருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார். கரெக்ட், அதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், இல்ல சார், அவர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அவர் சொல்றாருங்க, நான் என்ன சொல்றேன், அதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 52 வயதும் 53 வருடம் அதிமுகவில் இருந்தங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, சரிங்களா? செந்தில் பாலாஜி அதை பத்தி விமர்சிப்பவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா ஈக்குவல் பண்ணி பேசலாம், இல்ல அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, நாகரிகம் இருக்கு இல்லையா? நீங்க
அமைதிப்படை படம் பார்த்துட்டு வந்து அமைதிப்படையில் சத்யராஜ் எப்படியெல்லாம் நடிச்சு எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரோ அதை பூரா செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டி அது நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அமைதிப்படைங்கிறது ஒரு படம் இப்படியெல்லாம் நடைமுறையில் இருக்குமா அப்படின்னு. நாங்களாம் அரசியலில் பிறந்ததுலேருந்து அரசியல் இருக்கோம். எங்கள் அப்பா எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷம் 55 வருஷம் அதிமுக இருந்த குடும்பம், பாரம்பரியமான அதிமுக குடும்பம். இந்த இது அதிமுகவை தவிர பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதில் தான் இருக்கும். அந்த ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள் இந்த படமெல்லாம் வரும்பொழுது இப்படியெல்லாம் அரசியல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக பிரமுகர் வரவும் கேட்போம். 13 மாத கணக்கு வந்துருங்க. எந்த அடிப்படையில் 13 மாதம்? நீங்க நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு டென்யூர் வந்து 5 வருஷம் அப்படின்னம்னா அப்புறம் 5 வருஷத்துக்குள்ள டென்யூர் தானே நம்ம சொல்ல முடியும். நீங்க வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்க வந்து 500க்கு மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்து ஆட்சியில் வந்து அமர்ந்தவுடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை யாரும் எதுவும் கை வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சொல்லலாம், அதை கேள்வி கேட்பதற்கு 5 வருடம் முடிந்துதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தைரியத்துல தெனாவட்டுல அப்படி பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது அப்ப நீங்க அந்த கணக்கு வந்து 13 வார கணக்கு இதுன்னு சொல்ல முடியும். அப்படிதான் சொல்ல முடியும். 13 அமாவாசை கணக்கு தானே சொல்ல முடியும். கேட்போம் ப்ரொஃபசர் அருணன். இன்னும் மக்கள் கொடுத்த காலக்கெடுப்படி பார்த்தோம்னா 13 அமாவாசை தான் இருக்கு. அதை தான் எதிர்க்கட்சி நிதர்சனமான உண்மையை தான் சொல்லிருக்கோம். இதுல நம்ம மாறுபட்ட கருத்து என்ன இருக்கு? இதுல போய் சொல்றது அதிமுக ஆட்சி தான் நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. ப்ரொஃபசர் அமாவாசைன்னா என்னன்னு தெரியாதும்பாங்க, பௌர்ணமினா என்னன்னு தெரியாதும்பாங்க. ஆனா பதவி ஏற்படும் போது எத்தனை ரவுண்ட் அடிச்சு அவரு இங்க போனாரு தெரியுமா, செக்ரட்டரியேட் போனாரு தெரியுமா, நல்ல நேரம் பார்த்து அவர்கள் மனைவி கொடுத்து கொடுத்த டைம்ல தான் போய் சேர்ந்தாரு. அப்ப நல்ல நேரம் பாக்குறது, அமாவாசை பாக்குறது, பௌர்ணமி பாக்குறது வெளி உலகுக்கு தெரியாமல் சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கிற விஷயம். நாங்க வெளிப்படையா சொல்றோம். கேட்போம் ப்ரொஃபசர் அருணன். அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவருடைய விமர்சனம், அப்புறம் அதற்கு முதலமைச்சருடைய பதில், இந்த ரெண்டையும் நான் கேட்டேன். எதிர்கட்சி தலைவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு நிதி நிலைமையை பொறுத்தவரை அது ஒரு திவாலாகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்பது அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம். அதற்கு அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரணம் ஏகப்பட்ட கடன். 3 லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. ஆகவே இவங்க திவால் நிலையை நோக்கி போகிறாங்க என்பது. இப்போ இந்த மாதிரி அதிகமாக கடன் வாங்குவது கூடாது என்று ஒரு வாதம். ஆனால் நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு மாநில அரசால் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு ஒன்றிய அரசு, அதனுடைய அமைப்புகள் விதிச்சிருக்கு, பொருளாதார அமைப்புகள். அதை மீறி கடன் வாங்க முடியாது, கடன் வாங்க விட மாட்டாங்க. அதுதான் இதை சொல்ல வர்றேன்னா, இப்போ கேரளாவில் எங்கள் கட்சி ஆட்சியில் அவங்களுக்கு சிக்கல் வந்தது. அந்த அளவு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அளவுக்குள்ளே தான் கடன் வாங்கணுங்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கினா கூட எங்களால் திருப்பி கட்ட முடியும், ஆனால் எங்களுக்கு இப்போ உடனடியாக தேவைப்படுது, ஆகவே கடன் வாங்க அனுமதிங்கன்னு அவங்க அங்கே வாதாடினாங்க, போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த விதிகளை வச்சுருக்காங்க. அப்போ அடிப்படையான விஷயம் நான் கேட்குறது என்னன்னா, அந்த கட்டுக்குள்ளே தானே ஒன்றிய அரசு வகுத்த விதிக்குள்ளே தானே தமிழ்நாடு அரசும் கடன் வாங்கியிருக்க முடியும். அதனால் அது எப்படி திவால் ஆகும்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார். அப்போ இந்த அடிப்படையான விஷயத்துக்கு மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும். அவர் பொதுவாக தான் பேசுகிறார், திவால் ஆகுது. இன்னும் கூட எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி மாநில அரசுக்கு கடன் வாங்குவதில் கட்டுப்பாடு இருக்கோ அதே போல் ஒன்றிய அரசுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மோடி அரசு 200 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லப்படும். அப்போ அவ்வளவு கடன் வாங்கி அது ஒன்றும் திவால் ஆகும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது திவால் ஆகாதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அது திவால் ஆகாதுன்னா இது மட்டும் எப்படி திவால் ஆகும் ஒரு மாநில அரசு? ஏன்னா இவங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆகவே இந்த வாதம் சரியான வாதமாக எனக்கு படலை. இல்லை ஒன்று, அதே நேரத்தில் இந்த 13 மாத கால நிர்ணயம் பண்ணுறாரு, 13 அமாவாசை. இல்லை, அது ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லத்தான் செய்வாங்க, அது நான் புரிந்து கொள்கிறேன். அதிமுக நண்பர் சொன்னது போல் இப்போ இன்னும் ஓராண்டு, அதுக்கடுத்து ஒரு 3-4 மாதங்கள், 15-16 மாதங்கள் இருக்குது. அது அவர் 13 மாத கணக்கு, 13 அமாவாசைங்கிறாரு. அது அவர் நீங்கள் சொன்னது போல் 2022 சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் குறிப்பாக 24 நோக்கி வர வர பயங்கரமாக அமாவாசை கணக்கெல்லாம் சொன்னார். அது ஒரு நயம்னு நினச்சி அவர் சொல்கிறாரு.
பட் அது வந்து பாயிண்ட் அல்ல. நான் கேட்குற பாயிண்ட் இல்ல அது ஒரு பாயிண்ட் அல்லன்றீங்க. இல்ல அது அவர் வெளிப்படுத்துவது மக்கள் அதிருப்தி இருக்கு, 26 தேர்தலுக்கு அப்புறம் எங்க ஆட்சி அப்படின்ற இண்டிகேஷன் கொடுக்குறாரு. இல்லை அதுக்கு தான் வர்றேன். அவருக்கு உரிமை இருக்குது. ஐயா இன்னும் 13 மாதம் தான் ஐயா இந்த ஆட்சி, எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் என்ன இவங்க தான் மீண்டு வருவாங்கன்னு நான் சொல்லுவார். அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஏன் அது போகுது, திமுக ஆட்சி ஏன் 26ல் போயிடும் என்பதற்கு மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை பல வகையில் கிண்டலும் கேலியுமா பேசுகிறாரு, அதை கூட எனக்கு புரிஞ்சுக்க. ஆனால் அவருடைய அந்த கணிப்பு சரிதான் என்பதற்கு யதார்த்தபூர்வமான ஆதாரத்தை காட்டல அவர். நான் சொல்கிறேன், அவருடைய கணிப்பு பொய்த்து போச்சு. எப்போ? 6 மாதத்துக்கு முன்பு தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. 6 மாதம் தானங்க ஆயிருக்கு. அதுல திமுக அணிதானே ஜெயிச்சது. அத்தனை 39 இடங்களிலும் பிரதான எதிர்கட்சி அதிமுக. அவங்க 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நின்று 20% ஓட்டு தானே வாங்கினாங்க. அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு எடப்பாடியாரே. அப்ப இந்த 6 மாசத்துல விஷயம் பூரா தலைகளாகி பயங்கரமான அதிருப்தி வந்துருச்சா? சரி, வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். அவருடைய கணிப்புல அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இப்போ ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பு. என்னது? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். அதுல நின்றுக்கணும்ல, நின்று காமிச்சிருக்கணும்ல. ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ. அவர் ஒரு வாரம் சொல்றாரு, ஐயா ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான். எனக்கெல்லாம் அவங்க பேசுறதை பார்த்தா வர அது பாஜகவும் சொல்லுது, அவங்களும் நிக்கல. என்னன்னா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இது பழைய வரலாறுலாம் பார்த்தா அப்படி தெரியல. பட் அப்பன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் அல்ல. அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தை சொன்ன, ஐயா தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தலே நடத்தாத, அல்லது நாடாளுமன்ற பேசாம ஆளுங்கட்சிக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்றதா? இது என்ன? அப்ப இந்த வாய்ப்பை அவர் நழுவ வர்றாரு. அங்க தோத்தாலும் கூட, ஜெயிச்சாலோ தோத்தாலோ குறைஞ்சபட்சம் வாக்கு கூட்டி காமிக்கலாம். அதிமுக அதிக வாக்கு பெற்றுச்சு, திமுக குறைச்ச வாக்கு தான். பாருங்க அதிருப்தி. எதுவுமே செய்யாம நான் அதிருப்தின்னு சொல்றேன். 13 அமாவாசை தான், ஆகவே அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அதிமுக காரங்க ஏற்றுக்கொள்வாங்க. பொதுமக்கள் எப்படியா இருப்பாங்க? கேட்போம். திமுக தரப்பிலிருந்து வர்த்தக அணி செயலாளர் திரு காசிமுத்து மாணிக்கம் நிகழ்ச்சிக்கு அவர் திரும்ப பொங்கலூர் மணி என்று போயிட்டு திரு பொங்கலூர் மணிகண்டன் இப்பதான் சொன்னாரு, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசை எதிர்த்து ஓட்டு கேட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். 2024க்கு முன்னாடி 2022 இருந்தே 28 அமாவாசை நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வந்துட்டு இந்த அரசு போயிருந்தாரு. ஆனால் அதுக்கான எந்த சமிக்கையும் இந்த தேர்தலில் வெளிப்பட இல்லை. அப்படி இன்னும் எத்தனை அமாவாசை சொன்னாலும் இதான முடிவாக வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு ஸ்டாலின் அவருடைய நிர்வாக சீரழினால தோல்வி என்பதை எதிர்கட்சி தலைவர் வெளிப்படையே சொல்றாரு. இப்போ முதலமைச்சராக ஒரு தோல்வி அவருக்கு கிடைத்திருக்கிறது. என்ன தோல்வினா அரசு ரீதியான தோல்வி. இப்போ மக்களுக்கு அளித்த வாக்குறுதி விடுங்க, அதாவது அதையும் தாண்டி மக்கள் மீது வரிச்சுமை, இதெல்லாம் தேர்தல் சொன்னாங்களா, வரிச்சுமைகளை அளவுக்கு அதிகமாக ஏற்றி இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் மிக கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த கஷ்டத்தை யார் சொல்லுவாங்க? அப்போ மக்கள் மன்றத்துல பேசினாலும் குற்றம், சட்டமன்றத்தில் பேசினாலும் அனுமதியே இல்லை. இப்போ 3 மணி நேரம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியர் பேசுறாரு. அதை அதாவது தைரியம் இருந்தா திமுக அரசு வெளியிட்டுக்கோங்க, வெளியிடவே இல்லை. என்ன காரணம்? அப்போ ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் மீது சட்ட ரீதியாக யார் குறை சொல்ல முடியுங்க? சட்டப்படியான எதிர்கட்சி தான் பேச முடியுங்க. அந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு. அதுக்கு பதில் அமைச்சர்கள் லாவன் வர்றாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவருக்கு முறையான ஒரு மறுப்பை, முறையான விளக்கத்தை சொல்லாமல் அவர் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதால் வருத்தம் அளிக்குது. இல்ல அது புரிதல் சரியான புரிதல் இல்லைன்றது கொச்சையான வார்த்தையா? நிதிநிலைமை பற்றிய சரியான புரிதல் இல்ல முதலமைச்சருக்கு, எதிர்கட்சி தலைவருக்குன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு. இல்ல தங்கம் தேசிங்க ஒரு சில அமைச்சர்கள் தேவையற்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி அதாவது எதிர்கட்சியில் குறை சொல்றாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டா, ஆட்சி அதிகாரத்துல உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டா, அதற்கு இந்த மாதிரி எங்க துறையில இந்த மாதிரி கஷ்டம் கடமை சொல்லிட்டு போங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில குறை சொன்னா உங்க நோக்கம் என்ன? அப்ப எதிர்கட்சி சொன்ன குறை மக்களுக்கு சென்று சேரக்கூடாது, அல்லது குறை சொல்லும் போது அதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு விளக்கம் இல்லை. அதாவது கடந்த 3 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வாங்கிய கடன் தொகை எவ்வளவு? நீங்க ஒரு வெள்ளையர் கையெடுங்க, வெளிப்படையா எல்லாம் தெரியுமே. எதிர்கட்சி தலைவர் கடந்த 3 நாட்களாக ஊடகங்கள் வாயிலாக தெளிவா சொல்றாரு. இந்த ஒரு வருஷத்துக்கு வாங்க எவ்வளவு, அடுத்த வருஷம் எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு செலவு பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, நீங்க வாங்கிய கடனுக்கும் செலவு செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது கிராமம் சொல்லுவோம், ஒரு குடும்பம் வச்சுங்க ஊதாரி செலவு பண்றேன்னு சொல்லுவோம். இப்ப அந்த மாதிரி
தேவையில்லாத செலவுகளை, விளம்பர செலவுகளை செய்து கொண்டு மக்கள் வரி பணத்தை இந்த அரசு வீணடிக்கிறது. பட்டியல் போட்டே கொடுத்தாங்க. ஆனா அதற்கு பதில் சொல்லாமல் எதிர்கட்சி தலைவர் மீது அரசியல் ரீதியா பேசுவது அபத்தமான விஷயங்க. இதைத்தான் அதிமுக ஏற்கல, மக்களும் ரசிக்க மாட்டாங்க. இப்ப ஏன் சொல்றோம்னு சொன்னா 2026 இந்த அரசு தோற்கடிக்கப்படுவதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்கள் அளித்த வாக்குறுதி விடுங்க, ஆனால் சொல்லாத எல்லாம் இன்றைக்கு செய்து மக்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், இது கொடுத்தோம், அது கொடுத்தோம். ஆனா ஒவ்வொரு குடும்பமும் 5000 ரூபாய் 6000 ரூபாய் கூடுதலாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது அரசு. இந்த காரணங்களை எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி தானே சார் சொன்னீங்க. 26 ஆட்சி மாறுதுன்னே வைங்க, அதுக்கான சமிக்கை வெளிப்பட்டிருக்கணும்ல. அதான அருணன் கேட்கிறாரு. ஓட் பர்சன்டேஜ் அதிமுக ஏறி இருக்கணும், திமுக குறைந்த ஓட்டுகளை ஜெயிச்சிருக்கணும், அந்த மாதிரி. இல்ல சார், கார்கே சார், ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அது வித்தியாசம் வரதான் செய்யுங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்கு இவர் பொருத்தமானவரா என்ற வினா எழுகிற போது அதற்கு விடையாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டியவர் என்கிற காரண காரியத்தை மக்கள் ஒத்துக்கிறாங்க. அந்த விடை 26 கிடைக்கும் என்பதை எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. சரி, கேட்போம் திரு காசிமுத்துமாணிக்கம் அவர்கள்ட்ட. 13 அமாவாசை அப்படின்றது 13 மாதங்கள். அதுக்கப்புறம் தேர்தல் நடைமுறையெல்லாம் வந்துடும், ஜனவரியோ பிப்ரவரியோ அறிவிச்சிருவாங்க 2026. ஒரு ஆட்சி திமுக தானே? இல்ல, அது வரைக்கும் திமுக அப்படின்றாரு. அது வரைக்கும் திமுக. ஏன்னா நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு 10% ஒதுக்கீடு தான் அறிவிச்சார் போன தடவை அவரு எடப்பாடி. அதனால எங்களுக்கு 13 மாதம், அதாவது அவருக்கு அவருடைய கணக்குப்படி தமிழையும் இன்னைக்கு ராமாயணத்தில் இருந்தது யாருன்னா சேக்கலா இருந்தாரு, மாசத்தையும் கணக்கு விடுறாரு. அது வரைக்கும் திமுக ஆட்சி சொல்றாரு சார். 15 வருஷத்துக்கு அதிமுக ஆட்சின்னு சொல்ல வர்றாரு. அல்ல, நாங்க இன்னும் 15 வருஷத்துக்கு இருப்போம், 25 வருஷம் இருப்போம், அது வேற பிரச்சனை. இந்த குறிப்பிட்ட காலம் கொடுத்ததே 13 கணக்கே தப்புங்கிறேன். மே வரைக்கும் வந்துச்சுன்னா 12, 17 வரணும். சார் ரைட் சொல்லுங்க. இப்ப இல்ல, அதுதான் 13 மாதங்கள் வரை, 13 அமாவாசை வரைக்கும் தான் உங்களுக்கான ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஆட்சி வந்துடுன்றதானே அதனுடைய பொருளே தானே. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் சத்திரத்தை கட்டுவேன்னு சொல்லி சொன்னானா, நீங்கள் ஒரு டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி வளர்க்க முடியாதனால ஒரு இடைத்தேர்தல் நிற்கிறதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. இல்ல, இதை சொல்றது யாருன்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத திமுக இதை பத்தி பேசுறாங்க. அதுதான் கொடுமை. நாங்க பாருங்க, கண்டினியூஸா 10 வருஷம் கண்டினியூஸா அதிமுக ஆட்சியில் இருந்தா வரலாறு இருக்கிறது. திமுக 10 வருடம் கண்டினியூஸா வந்த வரலாறு இல்லை. அப்படி இருக்கிறவங்க அதை பத்தி பேசுறது பெரிய அதிசயம். இப்ப நீ சதறி போனதை நீ ஒத்துக்கணும். இன்னைக்கு நாங்க 10 ஆண்டு காலம் இல்லைங்கிறதுனாலயே நீங்க பெரிய பலமான ஆளுன்னு ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு கேவலமா ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன், திவாகர், சசிகலா, அப்படி இத்தனை பீரா, தீபா, மாதவ புருஷன், மாதவ டிரைவர் சதறி போயிருக்கு. அது வேற பிரச்சனை. நான் பிரச்சனைக்கு அவர் குறுக்கிட்டதுனால விளக்கத்தை சொன்னேன். இப்ப நீங்க சொல்ல வர்றீங்கன்னா கடனை பத்தி அவர் சொன்னாரு. அவரே என்ன எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் 1,00,000 நாங்கள் 12,000 கோடி ரூபாய் எங்களுக்கு எங்கள்கிட்ட விட்டு போனாங்க, கடன் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் இருக்குன்னு சொல்றாரு. சொல்ற 1 லட்சம் கோடி 2011 1,14,000 கோடி சொல்றாருல்ல சார். நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போட்டீங்கன்னா 100 ரூபா போட்டீங்கன்னா 5 வருஷத்துல 201 ரூபா 50 பைசா தர்றான். வட்டி வருது சாதாரணமா. இந்த வட்டியை நம்ம கட்டணும். அப்ப நீ 1,14,000ங்கிறதுக்கு அவர் 5 வருஷத்துக்கு 2-4 ஆகிருக்கலாம். ஆனா 6 லட்சம் கோடி ரூபாய் அவர்கிட்ட வந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான முறையில் எங்களுக்கு இப்போ இந்த 6ங்கிறது 9,000 3,000 இருக்கு. அப்படி பார்த்தா எங்களுக்கு அவங்களுக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறதுக்கு தான் எங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கடன் வாங்கலை. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். சிஏஜி என்ன சொல்லுன்னு சொன்னா, மாநில அரசு அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமான கடன்களை வாங்கினது மட்டும் இல்லை, ஒரு தொழில் நிர்வாகம் இல்லாதனால, ஒரு கட்டமைப்பு அதிகம் இல்லாதனால, தனி மனித வருமானங்கள் அதிகம் இல்லாதனால உங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ரிசர்வ் வங்கி நிப்பாட்டி வச்சுச்சு. அது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப சிரமப்பட்டு உதயமின் திட்டத்தெல்லாம் கையெழுத்து போட்டு 1,50,000 கோடி ரூபாயை நாங்கள் நட்டப்பட்டு கட்டி பணத்தை கட்டி பல சாதனை திட்டங்கள்லாம் கொண்டு கூட அதிகமான ரூபா வரல. அதில் பாதி ரூபா கூட கடன் வரல 5 வருஷத்துக்கு. ஆகவே திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவரே சொல்லியிருக்கிறாரு, முதல் 2024-25 86,064 கோடி ரூபாய் வருமானத்தை பிரிக்கி இருக்கு திமுக அரசுன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. அது மட்டும் இல்லை, சிஏஜி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு சொன்னால், தொடர்ச்சியாக தனிப்பட்ட நபர் வருமானம் என்பது இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது.
நீங்க வந்து தொழில சொல்லி இல்ல முடிச்சு அரசு சார்பா இந்த புள்ளி அமைச்சரும் சொல்றாரு. சிஏஜி சொல்லுது தொழில வந்து எடப்பாடி காலத்துல 14வது இடத்துல இருந்த தமிழ்நாட்டை இப்போ வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்பிக்கைங்கிற இடத்துல பார்த்தா 17வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வந்திருக்கு. ஆக தனிமனிதருடைய வருமானமும் அதிகரிச்சிருக்கு. நீங்க வந்து வருமானம் என்பது வரி வசூலுக்குன்னு இல்லை, அது வந்து கலாலா இருக்கலாம், பல இதாக இருக்கலாம், பல வருமானங்களை வரி இல்லாமல் 41% ஏற்றிருக்குது திமுக அரசு. அப்படி ஏற்றி வரும்போது மக்களை கஷ்டப்படுத்தாம எல்லா அரசாங்கத்துக்கு எல்லா பணமும் வந்து சேருதுன்னு எடப்பாடி சொல்றாரு. மக்களுக்கு கஷ்டம் இல்லாமன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பொங்கலூர் மணி என்ன எல்லாம் பேசுறப்போ மின்சார கட்டணம் ஏத்திட்டீங்க, வீட்டு வரி ஏத்திட்டீங்க, பால் விலை ஏத்திட்டீங்கன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த தேர்தல் எதிரொலிக்க போகுதுன்ற. அதுதான் அது இவங்க சொல்றாங்கல்ல, இந்த ஏறுது போறது எல்லாமே பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இப்ப இல்ல, முன்னாடி ஏறினதான். அதுக்கப்புறம் தான் பாராளுமன்றத்தில் 40க்கு 40 39 ஜெயிச்சிருக்கிறோம். மக்களுக்கு தீர்ப்பு தான் போய் சேர்ந்துருக்குது. அதனால இவங்க பூனை கண்ணை மூடிட்டு பூனை இன்னொரு சொல்ற அது நாடாளுமன்ற தேர்தல், இதுதான் சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் நீங்க சொல்ற இந்த விளையாட்டுவங்க எல்லாம், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அவங்க சொன்னாங்க எங்களுடைய அவங்க பொய் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்க எப்படி வெற்றி பெற போறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் முடிஞ்சு போச்சு. கரெக்ட் சார். ஆட்சிக்கு வந்து நாங்க தேர்தல் வந்து வெற்றி மக்கள். ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட்டர்ன்ல ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணுமா வேற யாரு வேணுமான்ற தேர்தல் வரும், அப்ப முடிவு எடுப்பாங்கன்னு பொங்கலூர் மணி என்ன சொல்றாங்க. அப்ப முடிவு எடுப்பா பார்லிமெண்ட்டுக்கு அப்ப மோடி வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுவே ஆட்சி அந்த முடிவே வந்து தங்க தளபதியுடைய நிர்வாகத்துக்கு மக்கள் கொடுத்த சாட்சி தானே தவிர இங்க இந்தியா கூட்டணிக்குங்கிறது வந்து திமுக தான் தலைமை. அப்படி தப்பு பண்ணியிருந்தா மக்கள் அன்னைக்கே வெறுத்திருப்பாங்களே. மக்களுக்கு தெரியுது சார், ஒரு பணமும் தரமாட்டேங்கிறான், ஏமாத்திட்டு இருக்கிறான். இப்ப கூட பாருங்க தீர்மானம் சட்டசபையில் போட்டு 6,800 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறோம், பண்ணல. மத்திய அரசு தரமாட்டேங்குது, மத்திய அரசு நிதியை ஒதுக்காத போதும் தன்னுடைய படத்தை போட்டு மாநில அரசு நிர்வாக சிரமம் போட்டு பண்றாங்க. 1-2 இடத்துல கூட தான் போயிட்டு இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க மக்கள். நடைமுறை வரத்தான் சார் செய்யுது. சரி கேட்போம். அவர் வந்து 13 மாதம் அப்படின்லாம் ஒரு கணக்கு நீங்கள் சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்திருக்கு சார். ஒரு அதிமுக ஒரு 5 இடத்துல ஜெயிச்சு 30% ஓட்டு வச்சுருந்தா நீங்கள் சொல்கிற பாசிபிலிட்டிஸ் கணக்கு இருக்குது. 20% தான் அப்படின்றதா இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. அது எப்படி சார் 13 அமாவாசைகள்ல எங்கேயோ போய் 45%? நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து இப்போ 505 வாக்குறுதிகள் கொடுத்து 389 நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. 389 நிறைவேற்றிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரி நாங்க இதெல்லாம் நிறைவேற்றிட்டோன்னு. நாங்க இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரு சில விஷயங்கள் நான் கேட்குறேன். மாதம் ஒரு முறை மின் கணக்கீடுன்னு சொன்னீங்க, அது பண்ணிட்டு இருக்கீங்களா? நீட் ரத்து சொன்னீங்க, அது பண்ணியிருக்கீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களா, அதை பண்ணியிருக்கீங்களா? பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறேன், டீசல் 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்களா, அதை பண்ணியிருக்கீங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் சொன்னீங்க, அதை பண்ணியிருக்கீங்களா? சிலிண்டர் மானியம் 100 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பண்ணியிருக்கீங்களா? நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 4000 ஆதார விலைன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பண்ணியிருக்கீங்களா? சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதை பண்ணிட்டீங்களா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதை பண்ணிட்டீங்களா? கச்சத்தீவை மீட்பேன்னு சொன்னீங்களே, தாரவார்த்தை நீங்களே காங்கிரஸோட சேர்ந்து, இப்போ அது எப்போ மீட்பீங்கன்னு அது எப்போ சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மீனவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், இந்தியாவுக்கு உபயோகமா இருக்கும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும். மீட்பேன்னு சொன்னது வந்து நாங்க இல்ல, சட்டசபையில சொல்லிருக்கோம். சட்டசபையில பேசியிருக்கு திமுகவும் காங்கிரஸும் தான் என்பது உலகறிந்த விஷயம். கச்சத்தீவை நீ தவறான கச்சத்தீவை வந்து நீங்க மீட்பேன்னு சொல்லிருக்கீங்க. கச்சத்தீவுங்கிற வார்த்தையை திமுக வழக்கு போட்டிருக்கு, திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, பார்லிமெண்ட் தெரிவிச்சிருக்கு, வழக்கும் போட்டிருக்கு. சார் நீங்க நடுவர் இருக்கிறீங்க, திமுக படி எப்படி ஒரு சேர்த்து பேசலாம்? சார் ஒரே நிமிஷம். பொங்கலுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பொங்கலுக்கு கொடுத்தீங்களா? ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்குலாம் போன் தரணும்னு சொல்லி சொன்னீங்க, எல்லாத்தையும் வைஃபை போடுறேன்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பெட்ரோல்ல இருந்து ஒரு 108 இது சாதனை நான் படிக்கிறேன் அறிக்கையில் கொடுத்து என்னன்னு அதெல்லாம் செய்யல. 105ல நீங்க பட்டியல் போட்டீங்க, 116 பண்ணலன்னு அரசே சொல்லுது முதலமைச்சர். அததான் நீங்க பட்டியல் போடுறீங்க. அந்த 389 போடுறீங்கல்ல, நீங்க 389 பண்ணிருந்தீங்கன்னா எத்தனை பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்திருப்பீங்க? எங்கேயாவது விளம்பரம் ஒண்ணு பண்ணாலே 7 பக்கத்துக்கு விளம்பரம் கொடுப்பீங்களா சார்? சும்மாவே விடியலாட்சி பண்றா, விடியலாட்சி விடியலாட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லா பக்கம் இருட்டா தானே சார் இருக்கு. நாங்க சார் தண்ணியை திறந்து விடாம போய் தஞ்சாவூர்ல போய் பெரிய மாநாடு நடத்துறோம்ல, நீங்க மாநாடு நடத்தலையா? நீங்க செய்யலையா? எத்தனை சாதனை பண்ணீங்க?
பண்ணிதான் அது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேக்குறீங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? சாதாரண விஷயம் சார். தேர்தல் அறிக்கையில சொன்னது. பெரிய திட்டங்கிறது என்னன்னா, சாதனைங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கலைஞர் வந்து உரிமை திட்டம் கொடுத்து, கலைஞர் பெண்கள் திட்டம் கொடுத்துருக்கோம், மாதம் 1000 ரூபாய். இதை இன்னைக்கு இந்தியாவே பின்பற்றிக்கிட்டு இருக்குது. பஸ்ஸில் ஏறுறோம், பெண்களுக்கு இலவசத்துக்கு கொடுத்துருக்கோம். கோயிலில் வந்து நீ பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் செய்யணுமோ, இந்த திமுக ஆட்சி வந்தால் ஒன்றும் நடக்காதுனாங்க. 6000 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்தை பறிமுதல் பண்ணி வச்சிருக்கோம், தங்கத்தை உருக்கி இருக்கிறோம். அவங்களுக்குலாம் வந்து உருக்கி அதை வந்து எங்க டெபாசிட் போட்டிருக்கு, பேங்க்ல போட்டிருக்கு சார். என்ன சார் இங்க பேப்பர்ல வந்து படிங்க சார். பேங்க்ல போட்டு அந்த வட்டி வருமானத்தை எடுத்து, அந்த வருமானத்தை எடுத்து அங்க இருக்க அச்சர்களுக்கு பணம் கொடுக்குறோம். இரு கோயில்ல இருக்கிற சிப்பந்திகள் கடந்த கால வரலாறு வேற மாதிரி இருக்கு. அதனால இந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப கேக்குறது இப்ப நடந்து கடந்த கால வரலாறு கோயில்ல திமுக என்ன பண்ணிருக்குங்கிற வரலாறு இருக்கிறது. ஆகவே தங்கத்தை என்ன பண்ணாங்க கேட்க வேண்டிய கேள்வி அவசியம். சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம், ஒருவேளை சாப்பாடு மதுரை மீனாட்சி மூக்குத்தி காணாம போனதா கடந்த கால வரலாறு இருக்கிறது. கன்னியாகுமரியில ஒரு கோயில்ல தங்கத்துக்கு போனதா ஒரு வரலாறு இருக்கிறது. கோயில்ல வந்து டாபிக் மாறிடும் சார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல நடந்தது அது இதுன்னு அப்புறம் அப்படி போயிடும். வேணாம். 6000 கோடி ரூபாய்க்கு உள்ள நிலங்களை வந்திருக்கோம். பெண்களுக்கு வந்து 4800 கோடி ரூபாய்க்கு உள்ள கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். சுயநிதிக்குள்ள வந்து 3500 கோடி ரூபாய் பண்ணியிருக்கிறோம். 5 பவுனுக்கு வந்து 4000 கோடி ரூபாய் பண்ணியிருக்கிறோம். தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. பெரிய இதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. சரி, ஓகே. நீங்க 389 விளம்பரம் பண்ண வேணாம். அந்த 116 சொல்லி சொல்லி ஓட்டு கேட்பாங்கல்ல, என்ன பண்ணுவீங்க சார்? சின்ன சார், நாங்க 300 சொல்றோம். எதிர்பார்ப்பா அவங்க செய்யறேன்னு சொன்ன திட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. 90% இருக்கு. அவங்க 20% கூட அவங்க செய்யலையே. சரி, நாங்க 80% அவங்க செய்யல. நாங்க வந்து 130% கூட இல்லையே. நாங்க 70% மேல செஞ்சுட்டோம். அவங்க 80க்கு மேல செய்யவே இல்லை. பேராசிரியர் அருணன்ட்ட இன்னைக்கு அதிமுக ஓட்டு பர்சன்டேஜ் என்ன, இன்னைக்கு திமுக எத்தனை இடங்களை ஜெயிச்சிருக்குன்னா கேட்டீங்க. இன்னும் ஒரு ஏறக்குறைய 1.25 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஒரு நல்ல கூட்டணி, 5 முனை போட்டி, இதெல்லாமே அதிமுகக்கான ஒரு சாதகமான ஃபேக்டரா பார்க்கலையா? நாளைக்கு ஒரு கூட்டணி அமைச்சா அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் கூட்டணின்னு கேட்டதுனால நான் கூட அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் கேட்டதுனால சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் எடப்பாடியாருடைய லேட்டஸ்ட்டு பேட்டியை கேட்டுட்டு வர்றேன். அவர் வந்து இது வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னார். ஆனால் இந்த கடைசி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் நேரத்தில் தான் அதை முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்பு என்ன அதுக்கப்புறம் வருத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாஜகவை தவிர்த்துன்னு வேற திரும்ப கிளாரிஃபை பண்ணாரு. இல்ல அப்புறம் ஏதோ அதான் அல்ல, அவர் மனசுக்குள்ள இருக்கிறது வெளிப்பட்டுச்சுக்கிறேன். இப்ப இன்னொரு வாக்கியம் சொல்றேன். ஏன் எப்படி சொல்றேன்னா, 1999 பாஜகவோட கூட்டணிக்கு போகலையா திமுக அப்படின்னு இப்ப கேட்கிறாருங்க. அப்ப அப்படி அர்த்தம் என்ன, நாங்க போனா என்ன தப்பு? இதுதான் அவர் மனசுக்குள்ள இருக்கு. அப்படித்தான் அந்த பேட்டி. இப்ப மறுத்து இருக்கிறதா சொல்றீங்க, இருக்கட்டும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் இன்னும் கூட ஒரு பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்று கூட நான் சொல்கிறேன். இப்போ நான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் பாஜக கட்சியை மட்டுமல்ல, மோடி ஆட்சியை அவர் பெயர் சொல்லி விமர்சித்தது உண்டா? கூட்டணி இல்லை என்று அறிவித்த பிறகும். இப்போ உதாரணமாக பாருங்கள், அதிமுக நண்பர் கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. கச்சத்தீவை கொடுத்தது யாருங்க? ஒன்றிய அரசு. அவங்களால தான் கொடுக்க முடியும். ஒரு மாநில அரசால முடியுங்களா ஐயா? எந்த ஆட்சியில நடந்தது? எந்த ஆட்சியில நடந்தது? திமுக கொடுக்கலங்க, மாநிலத்துக்கு. இருங்க, எந்த ஆட்சியில நடந்தது? சரி, அருணன் அவர்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், மூத்த தலைவரா இருக்கிறீங்க. நீங்க வந்து இப்ப சொல்லுங்க, எந்த கட்சி? ஒரு நிமிஷம் நாங்க எவ்வளவு எதிர்த்து அவர் சொல்லட்டுங்க பதில். யார் பீரியட்ல இது நடந்தது அத சொல்லுங்க. டாபிக் வெறும் கச்சத்தீவா மாறி இல்ல சார். அந்த கச்சத்தீவுக்கு அதிமுக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, கொடுக்க கூடாதுன்னு சட்டசபையில ப்ரொஃபசர் யார் கொடுத்தா, யார் ஆட்சி பண்ணா, அது கேள்வி சொல்லுங்க. அந்த மத்திய அரசு யாரு? அந்த மத்திய அரசு யாரு? அதிமுக என்ன பண்ணுச்சு? அதிமுக ஏன் பேசல? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த மத்திய அரசு யார்? எந்த கட்சி? அந்த கட்சியோட மாநிலத்தில் யார் இருந்தா? கஷ்டப்பட்டது திமுக. கேப்போம். வழக்கு போட்டது திமுக. மத்திய அரசு எதிர்த்தது திமுக. ப்ரொஃபசர் முடிச்சிருங்க. ப்ரொஃபசர் இல்லை என்னங்க இது ஒரு கேள்வியாக கேட்கலாம் பேசி. இல்லை, நான் கேட்கறது கொடுத்தது ஒன்றிய அரசு தான். அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு யாரும் வரவில்லைங்கய்யா. ஐயா நீங்களே பேசுங்க ஐயா. என்ன பண்பு பதில் சொல்ல வர்றேன். இது என்ன பண்பு? நீங்களா பேசினா நான் நீங்க பேசுங்க. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, உங்களை பத்தி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன் இவ்வளவு பதட்டம்?
நான் கேட்கறது கொடுத்தது அவங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. மாறாக மாநில அரசை பற்றியே தான் இப்பவும் பேசுறாரு. கவனிங்க, இங்கே தான் உங்களுடைய பார்வை இருக்கு. அன்றைக்கு திமுக அதை எதிர்த்தது, அதுவும் ஒரு உண்மைதான். அதையும் மீறித்தான் கொடுத்தாங்க. என்னங்க இதெல்லாம் தெரியாதாங்க அவரை போன்ற மூத்தவங்களுக்கு? ஒரு பகுதி உண்மையை மட்டும் சொல்வது பொய்யை விட மோசம் ஐயா. அடுத்த பாயிண்ட், இப்ப கொடுத்தது தப்புன்னு பாஜகவும் சொல்லுது. அதுக்கு வர்றேன். கச்சத்தீவை கொடுத்தது தப்புன்னு தமிழ்நாடு பாஜகவும் சொல்லுது. இப்ப ஆட்சியில ஒன்றியத்துல 10 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கிறது பாஜக. கச்சத்தீவை மீட்க வேண்டியதானே? எங்க பாஜக மீட்கணும்னா எடப்பாடியார பேர் சொல்லுங்க. அதுக்கு வர்றேன். உங்க தான் பாஜகவோட கூட்டணி இல்லைங்களையா? ஆனா பாஜக பத்தி எதுவானாலும் சரி, டங்ஸ்டன் விவகாரமானாலும் சரி, நீட்டு விவகாரம்னாலும் சரி, நீங்க மாநில அரசா நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. பிரதான எதிர்கட்சி முறையில் செய்வீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறோம். நாங்க கூட்டணியிலிருந்தே தோழமை கட்சியாக நாங்க தோழமை நாங்களே விமர்சனம் பண்ணும்போது நீங்க எப்படி? ஆனா நீங்க ஏன் மோடி அரசை பத்தி பேர் சொல்லி விமர்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? கடைசியில பேட்டியில டபக்குன்னு வார்த்தையை விட்ட உடனே எல்லாரும் அதை பிடிச்ச உடனே இப்ப மாத்தி பேசிருக்கீங்க. அது இது எந்த வகையிலும் இவங்க கூட்டணி அப்படிங்கிறது உருவாக்க போறது, எப்படி உருவாக்க போறாங்க என்னன்னு தெரியல. ஆனா பாஜகவோட கூட்டணின்னா இன்னைக்கு வரைக்கும் பெரியார் மிக மிக கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. அதுலயே நீங்க சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா கூட நாடாளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு வேலுமணி உள்ளிட்டவங்களே சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டவங்களே. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒருவேளை இருந்தா கூட 26ல் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாதா? இப்போ பாருங்க, கார்கே நீங்களே வந்துட்டீங்கல்ல. அதிமுகவில் முக்கிய தலைவராகிய வேலுமணிக்கே அந்த ஆசை இருக்குல்ல, பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தலுக்கே போகணும்னு. அப்போ சட்டமன்ற தேர்தலில் உறவு கிடையாதுன்னு ஒரு பக்கம் ஜெயக்குமார் சொல்லிட்டு இருக்க, உள்ளுக்கு என்ன வேலை நடக்குது பாருங்க. அதுக்கு சொல்ல வரேன். நான் கேட்கிறேன், என்னோட கேள்வி அதுக்கு தான் கிடையாது. அது அதிமுகவுக்கு மேலும் பலகீனமாகும், பெரும் பாதிப்பு. அதுக்கு தான் சொல்றேன். இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு, மோடி அரசு. அதனோட போய் கூட்டி சேர்ந்துக்கிட்டு எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட எடப்பாடியார் வந்தா அது அவர் மேலும் பலவீனப்படுத்தும். நான் ஒன்றை சொல்லுவேன், எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் கடைசியாக கொடுத்த பேட்டியில் கூட தெளிவாக சொல்லியிருக்காரு. திமுக தான் கொடுத்த உறுதிமொழிகளில் பலவற்றை நிறைவேற்றியிருக்கிறது, ஆனால் இன்னும் சிலவற்றை நிறைவேற்றவில்லை. இருக்கக்கூடிய அந்த காலம் இருக்கு பாருங்க, திமுக நண்பர் சரியா சுட்டி காண்பித்தது போல 13 அமாவாசை அல்ல, அவர் கணக்கிலே சொன்னாலும் 16 17 அமாவாசை. இந்த காலத்திற்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இப்ப நீங்க முதலமைச்சர் பேட்டியில இந்த 389ஓட நிக்கிறீங்க. அடுத்து அவர் சொல்றாரு மற்றவற்றையும் நிறைவேற்றுவோம்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம எல்லாரும் வற்புறுத்துவோம். நீங்க 25 கடைசியில பார்ப்போம் நிறைவேற்றாரா இல்லையான்னு. அதை விட்டு அதெல்லாம் அவ்வளவுதான். அதாவது அதிமுக காரங்க பேசுறதெல்லாம் பார்த்தா திமுக சொன்னதுல ஒண்ணுமே நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது நியாயம் அல்ல, யதார்த்தம் அல்ல, உண்மை அல்ல. மக்களிடம் எப்படி எடுபடும் நான் கேட்கிறேன். அதுக்காக வர்றேன். ஓகே, பொங்கலூர் மணிகண்டன் இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் இபிஎஸ் அப்படின்னு முதலமைச்சர் விமர்சிக்கிறார். நாங்க என்னெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கோம், மக்களுக்கான திட்டங்களை கணக்கு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்தை திமுக ஆட்சி உருவாக்கி விட்டது. எனவே அந்த இருண்ட காலம் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் மாற்றம் வேண்டும் என்ற அர்த்தத்தில் பேசலாருங்க. இப்ப நீங்க விடியல் தரேன்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல ஸ்டாலின் ஐயா பேசுனதெல்லாம் திருப்பி பார்த்தோம்னா இன்னைக்கு வேறு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு தனிநபர் மீதும் 2,75,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்கிற அளவுல ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் கடந்து மூலதனமாக வைத்திருப்பதெல்லாம் பாஜக, மோடி தான். ஏன்னா அரணியே சொன்னாங்க, அதாவது நான் பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்தி விட்டது. அன்றைக்கு எடப்பாடியே சொன்னான்னு சொல்றீங்க. எடப்பாடி அப்படி சொல்ல, பாமக குறித்து கேட்ட போது தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. அவர் பாஜக சேர்த்து பேசியதை அவர் கவனிக்கிறார். அதான் உண்மை. நீங்க மூத்ததாவே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வருத்தமான செய்தி. இரண்டாவது, அதிமுக ஆட்சி காலத்துல பல புதிய மாவட்டங்கள், பல சட்டக்கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவமனைகள், கால்நடை பூங்காக்கள் என்று பல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. இப்ப அம்மா காலத்து கூட ஆடு மாடு கோழி, ஏன்னா மீன் பிடிக்கிறது மட்டுமே கற்றுக் கொடுக்காம, மீனே கொடுக்காம மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று அதிமுக விரும்பியது. ஆனா இந்த ஆட்சியில எதுவுமே செய்ய, வெறும் விளம்பரம் மட்டுமே. ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள், ஊடகத்தை நம்பி மட்டுமே அதிமுக. நீங்க விளம்பரமே நீங்க செஞ்சிருந்தா விளம்பரம் கொடுத்திருக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க விளம்பரம் இல்லைங்க, வெற்றி விளம்பரங்க. நாங்க சாதித்து விட்டோம், என்ன சாதித்து சொல்றதே இல்லை.
என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க எவ்வளவு சார் எங்க பட்டியலே இருக்கு சார் முழுசா திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை. இது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல 95% சொன்னாங்க. ஒரு அமைச்சர் 85 இன்னொரு 99. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 36% மட்டும் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்படவே இல்லை. ஆனால் பொய்யை மட்டுமே மூலமா கொண்டு பேசிக்கொண்டு அதிமுக மீது அவதூறு பரப்பதை மட்டுமே பேசிட்டு வராங்க. பாருங்க, அம்மா சொன்னாங்க ஒரு முறை இலவச திட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்துல நிறுத்த வேண்டும்னே சொன்னாங்க. ஆனால் அதற்குள்ளாக மக்களை, தனி மனிதனை வருமானம் பெரிய அளவு சொன்னாங்க. அதற்காக செய்யக்கூடிய ஏராளமொழிய திமுக மாதிரி வெறும் கவர்ச்சிகளை சொல்லி பொய்யான வாக்குறுதி சொல்லி ஏமாற்றவில்லை. அதுதான் 2 காலம் சொன்னாங்க. அந்த இருளிலிருந்து மக்களை மீட்க வேண்டும். அதை சொன்னா எடப்பாடியார் 2026 நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாற்றம் பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. காரணம் என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் மக்கள் அவதிப்படுறாங்க. எங்க வகையில் படுகொலை, எங்க வகையில் கொலை கொள்ளை, பாருங்க மணல் கொள்ளை அதிகமாக நடக்குது, தட்டி கேட்ட படுகொலை. அப்போ இந்த மாதிரியான அவலமான ஆட்சியை பற்றி ஐயா அருண் போன்றவர்கள் எதுவுமே பேசுறதில்லை. எப்ப மோடியே பேசிட்டு இருக்க. தமிழ்நாட்டிலே மக்களுக்கு என்ன பாதிப்பு என்பதை பேசுறது இல்லை. இதுதான் அதிமுக சரியாக செய்யறது. பாஜகவோடு அதிமுக கூட்டணி உறுதியாக வைக்காது. ஓகே, கேட்போம். திரு காசிமுத்து மாணிக்கம், விடியல் ஆட்சி நீங்க நடக்கிற சம்பவங்களை 2 ஆட்சியை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு பார்வை வைக்கிறேன். இவ்வளவு தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு ஓட்டுகளை குத்துன்னு குத்திக்கிட்டு தங்க தலைவி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதும் ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் கண்ணு குருடனாக தான் இருக்குன்னு ஒன்று. ஒரு நிமிஷம், 2வது சொல்கிறேன். கொலை எல்லாம் சொன்னார். நாங்களாம் கொடநாட்டில் என்ன தங்க தலைவி முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கேயே 5 பேர் செத்ததே கண்டுக்காமல் இருக்கிற ஆட்சி எங்கள் ஆட்சி. இல்லை வந்து திரு நான் சொல்லி முடிச்சேன். அவர் பேச நான் கோவில்பட்டியில் வந்து ஜெயராஜையும் பெண்ணையும் அடிச்சு போலீஸ் அடித்த போது இல்லை உடம்பு முடியாமல் செத்தாங்க நாங்கள் சொன்னோமா, இல்லை 13 பேரை சுட்டு கொண்ட போது நாங்கள் வந்து டிவியை பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியாது சொன்னோம். விடுங்க. 1. 2வது அவங்க சாட்சி அவங்களுடைய இதெல்லாம் சொன்னார்ல சாதனைக்கு. அவருடைய தேர்தல் அறிக்கையில் 10 ஆண்டு காலத்துக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பெண்களுக்கு 50% மானியத்தில் அனைத்து பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படும் நாங்க கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் செல்போன் கொடுக்கணும்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? பார்க் வந்து இல்ல ஒரு நிமிஷம் ஸ்கூட்டர் வழங்குறத மோடி வந்து தொடங்கி வச்சார். இல்ல எல்லாரும் கொடுத்தாங்களாங்க. 50 எல்லா பெண்களும் கொடுக்கல. அதே மாதிரி 58 வயசுல அவங்களுக்கு இலவச பாசனம் கொடுத்தாங்களே, கொடுத்தாங்களா? வீட்டுக்கு ஒரு வேலைன்னு கொடுத்தாங்களே, கொடுத்தாங்களா? படித்து மக்களோட சேர்ப்போம், பட்டியலத்தோடு சேர்ப்போம் சேர்த்தாங்களா? கோர்ட் ஆஃபீஸ்ல வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? என்ன வேலையா அவங்க கொடுத்தாங்க? லிட்டருக்கு வந்து ஆவின் பால் வந்து 25 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? கொடுத்தாலும் எங்களாலே பட்டியலாம் வைக்க முடியும். அதெல்லாம் பிரச்சனை. அதிகமாக கொடுத்து மக்களை மகிழ்ச்சி வைக்கிறது தளபதியுடைய ஆட்சியில். நல்ல திட்டங்கள் போட்டு யார் எதிர்பார்க்காத அளவுக்கு சிஏஜியே பாராட்டுற அளவுக்கு அது மத்திய அரசு வந்து இன்னைக்கு 350 மடங்கு வந்து இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து 1,76 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்க கடன் வாங்கியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கியிருக்க இந்த 6 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு மட்டும் இந்த 5 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கோமே தவிர வேற எங்களுடைய இவ்வளோ திட்டங்களுக்கும் இது வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கிறோம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிதானமாக தான் இருக்கோம். நாங்கள் வாங்கியிருக்கிறது 1% தான். 2026 தான் விடியல் பிறக்கும் அப்படின்ட்டு. 2026 இந்த இருட்டிலிருந்து விடியல சார். நீங்க அப்படி இல்லை சார். நீங்க ஒவ்வொரு கட்டங்களையும் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சு சார். அவன் சொன்னான், அந்த ஒரு பொண்ணு சொன்னிச்சு அவங்க அப்பா தாத்தா என்ன கட்டி வை, உனக்கு நான் வாரிசு நிறைய விளங்க வைக்கிறேன்னு. அவன் கட்டி வச்சானா 1 வருஷத்துல தாத்தா கேட்டானா, மூதி தாத்தா ஒரு 10 வருஷம் 4 வருஷம் ஆனா தாத்தா விளங்குனானா. நாங்க சொன்னதே 5 வருஷத்துக்கு, இந்த 5 வருஷமே முடியல. 3 வருஷத்துல நீ 10 வருஷம் நீங்க 10 வருஷம் ஆண்ட போது உங்களுக்கு வரல. ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் தொழில் புரட்சி 14% நாங்க அதிகமா இருக்கோம். உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 14% எங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் தனிநபர் வருமானங்கிறது 3,08,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஆனா முன்னாடி வந்து 2,34,000 தான் இருந்துச்சு. இன்னைக்கு 73,534 ரூபாய் தனிநபருடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு. ஆக சிறந்த நிர்வாகம் என்பது பொற்கால ஆட்சி என்பது தங்க தளபதியுடைய ஆட்சி. ஓகே, சிறிய குறுக்கீடு மட்டும் பொங்கலும். ஆனா ஒண்ணு இல்ல, காசிமுத்து மாணிக்கன் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க போன ஆட்சியில் சொல்லி செய்யல, அதே மாதிரி நாங்களும் சொன்ன செய்யலையா? எப்படி இருப்பாங்க?
அதுதான் உண்மை. அப்படிதான் சொல்ல வரீங்களா? அதான் உண்மை சொல்றேன். நீங்க போன ஆட்சியில சொன்னீங்க செய்யல, அது மாதிரி தான் நாங்களும் சொன்னோம் செய்யலன்னு சொல்ல எங்க வரீங்களா? பெருமையா செஞ்சுட்டோம். நாங்க 77% செஞ்சுட்டோம். ஆனா நீங்க பலசாக பேசுறீங்க. மொத்தமா 20 செஞ்சிருக்கீங்க, 80 செய்யல. அவ்வளவுதான் கருத்து. இப்ப சொல்லுங்க. 80-20 சொல்றாரு சார். அவ்வளவு உண்மைதான். அதான் அது எல்லாமே ஒத்துக்கிட்டது. பத்திரிகையில சிஏஜி ஒத்துக்கிட்டு தானே. சரி, ஓகே. திரு ரவி குழந்தை வேணு. அதாவது திமுக ஆட்சியில வந்து சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம், சொல்லாதையும் செஞ்சுட்டோம், இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறதா இவங்களுடைய வேலை. செஞ்சிருக்கேன் சார். காலை உணவு போடுறோம்னு சொல்லி சொன்னோமா? நாங்களாம் செஞ்சிருக்கோம். இறந்தவங்களுக்கு வந்து கொரோனா 5 லட்சம் தரேன்னு சொன்னோமா? உதாரணத்துக்கு ஒரு 10 கேட்டேன், 10க்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லல. சார் நான் தான் சொல்றேன். அதுல கேட்டா கேட்டுருவீங்க, அந்த பதில் வந்து அந்த 116 இருக்குன்னு சொல்லிடுவீங்க. இதை தூக்கி அதுல போட்டு 23 நான் ஒத்துக்கிறேன். நாங்க 100% செஞ்சோம்னு சொல்ல எங்களுக்கு 5 வருஷம் இன்னும் 1 வருஷம் இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துல வந்து 150 நாள் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன்னு சொன்னீங்க. சின்ன பிள்ளை மாதிரி படிச்சிட்டு இருக்காரு. நாங்களாம் 100 இதுதான் பண்ணலன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு, நானும் ஒத்துக்கிட்டேன், எங்க தலைவர் சிஎம் ஒத்துக்கிட்டாரு. மொத்தம் அதிகமானது 77%. வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு இபிஎஸ் பேசி இருக்குது அப்படின்றது கட்சியினரை உத்வேகப்படுத்துவதற்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இதே வார்த்தைகளை முன்பும் பயன்படுத்திருக்காரு. கள நிலவரம் வேறையா இருக்கும் அப்படின்னு கேள்வி வைக்கிறார். கள நிலவரம் எப்படி இருக்கு? கள நிலவரம் கண்டிப்பா வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருக்குங்கிறத வரப்போற நாட்கள்ல, இப்ப மட்டும் இல்ல, கனிம வள கொள்ளையை வந்து ஒரு சொன்ன நபரை வந்து லாரி ஏத்தி கொண்டு இருக்காங்க. சரிங்களா? போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கு. டெபாசிட் போனதுக்கு அப்புறம் நம்ம அடிக்கலையா? சார், ஒரு அதிகாரி திமுகவுடைய வரலாறு எடுத்து பேசுறேன். அத நான் பேசல. ஒரு அதிகாரி வந்து ஒரு பெரிய லாரி வச்சு ஏத்தி கொள்ளலையா? இங்க பாருங்க, திமுக வந்து கடந்த வருடங்கள்ல எத்தனை வருடங்கள்ல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பட்டியலிட்டு பேசணும்னா திமுக ஆட்சியில தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா எம்ஜிஆர் காலத்துல சொன்னாரு, உயிரோடு இருப்பவங்க பேர் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் நந்தனத்துல இருந்த கலைஞர் கருணாநிதி மாளிகை வந்து தந்தை பெரியார் மாளிகை மாறிச்சு. அப்படி பார்த்தா அம்மா உணவகத்தை வந்து நாங்கள் மாத்திரம்னு சொல்லி இப்போ போர்டை மாற்றினா உடனே அவனை கட்சியை விட்டு நீக்கினாரு, கைது பண்ணி வச்சாரு. பிரியாணி கடையில் பிரச்சனை வந்துச்சு, உடனே அவர் கட்சியை விட்டு நீக்கினாரு. நாங்கள் தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, ஆதரவாளர்னு சொன்னாலும் சரி, உங்களை மாதிரி நான் வந்து நிர்மலா தேவி வந்து பாதுகாத்த மாதிரி கவர்னர் நிர்மலா தேவியை கைது பண்ணீங்க. அந்த அம்மா வந்து சப்ளை பண்ணிச்சு, கைது பண்ணி ஜெயில போயிருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா யாருக்கு யாரு நான் கேக்குறேன். யார் அந்த சாருங்கிற கேள்வி எதிர்கட்சி பேசுறப்ப கேமரா பேச திரும்ப மாட்டேங்குது. கட்சியினரை உற்சாகப்படுத்துவதற்காக சொன்னாரா? இல்லைங்க, உண்மையிலேயே நிலவரம் வந்து கள நிலவரம் வந்து திமுக விடியலாட்சின்னு சொல்லி இருண்ட ஆட்சியில கொண்டு போய் மக்களை தள்ளி இருக்கு. மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் சொன்ன கவர்ச்சிகரமான திட்டங்களை 505 திட்டங்கள் என்று சொல்லி நடைமுறைக்கு செயல்படுத்த முடியாத திட்டங்களை சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா நீட்டை வந்த உடனே கேன்சல் பண்ணிடுவோம், அதுக்கு எங்ககிட்ட இது இருக்கு, சூட்சமம் இருக்கு, ரகசியம் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லா பக்கம் கொண்டு போய் செங்கலை கொண்டு போய் காமிச்சு நீங்க இது பண்ணி பிரச்சாரம் பண்ணீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தில் இருந்திருந்ததுன்னா உங்க உதயநிதி ஸ்டாலினோ அதே செங்கலை எடுத்துட்டு போய் மோடியை பார்த்து அவர் முன்னால அதை வச்சு அந்த கேள்வி கேட்டுட்டு நீங்க மாவீரனா வெளியே வந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு தில் இருக்கு. நான் ஒத்துக்கிருப்போம். நீங்க அங்க போகும்போது பதுங்கி போய் எப்படி போயிட்டு எப்படி திரும்பி வந்தீங்கன்னு தமிழகம் இல்ல உலகம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் 5 வருட ஆட்சியை சிறப்பாக நடத்துறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எப்படி நடந்துட்டு இருக்குது? தினம் தினம் ஒருத்தர் செத்துட்டு இருக்கோம், தினம் தினம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. கள்ளச்சாராய மரணத்துல இருந்து, வழிப்பறியில இருந்து, கொள்ளையில இருந்து, போதை கலாச்சாரத்துல இருந்து உங்க முதலமைச்சர் சாதனையை வந்து இப்ப வீடியோ போடுறதே கிடையாது. போதை பாதையில சென்று விடாதீர்கள், போதை பாதையில சென்று விடாதீர்கள். போதை பாதையில சென்றவனுக்கு தாங்க நீங்க மாநில அளவுல பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தீங்க. அவன் பிரச்சனை வந்தவன தானங்க அவனை வெளியெடுப்பீங்க. நீங்களே வந்து ஜாபர் சாதிக்கு யார் பதவி கொடுத்திருந்தா? ஜாபர் சாதிக்கு யார் பதவி கொடுத்திருந்தா? ஜாபர் சாதிங்கிறவர் யாரு? போதை கலாச்சாரத்துக்கு கைது பண்ணவர் யாரு? அந்த நபரை நீங்க பண்ணிட்டு நீங்களே வந்து போதை பாதையில போகாதன்னு வீடியோ போட்டுட்டு இருந்தா என்ன பிள்ளைகளை விட்டுட்டு தொட்டுறீங்களா? நீங்க சொல்லுங்க. நாளைக்கு வந்து டிபேட் வரது பண்றேன். மாநில பொறுப்புன்னு சொன்னீங்க, யார் சொல்லுங்க? எங்க ஜாபர் சாதிக்கு மாநில பொறுப்பு மாவட்டத்துல துணையில ஒருத்தர் இருக்காங்க.
ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா சார்? ஏன் நீங்க இவளை வந்து சரோஜா வந்து கொண்டாட புளியந்தோப்பு சரோஜா வந்து ஆம்சாங்களே கொண்டாட பிஜேபியில அதிமுக எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கிறதுக்கு நான் எங்க பதில் சொல்லணும்? அதிமுக சொல்றேன். அதிமுக எத்தனை பேர் பண்ணாங்கன்னு நாங்க ஆளுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் எதற்கு விடிய போதை என்ற பாதையில் செல்லக்கூடாது. அதிமுக என்ன பண்ணாலும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. சந்திரநகர் மேல ஆசிட்டு ஊத்துனது எவன் சார்? எம்எல்ஏ ராணிப்பேட்டை மோகன் அடிச்சது எவன் சார்? இவர் தூத்துக்குடி ரமேஷ் செல்வம் அடிச்சது யார் சார்? ஒரு 70 வருஷம் அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்களே. நம்ம கேஷுவலா பேசணும், வார்த்தையில கவனமா இருங்க ப்ளீஸ். இல்லை அதிமுக நண்பர் ரொம்ப நம்பிக்கையோடு பேசுறாரு. அவ்வளவுதாங்க, திமுக ஆட்சி மீது கடும் அதிருப்தி இருக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ஆனால் அப்படி அதிருப்தி இருக்கு என்பதை காண்பிப்பதற்கு, நிரூபிப்பதற்கான அருமையான வாய்ப்பாகிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடாம விலகினது என்பது இவர்களுடைய பேச்சை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்காது. இன்னொரு கட்சிக்கு இடத்தை கொடுத்துவிட்டு இவங்க வாட்டுக்கு வந்து வெளியே வந்து இது எப்படிங்க மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? வாய்ப்பு இல்லாம இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். இல்ல இல்ல அடுத்து வந்து அவங்க என்ன செய்யணும்னா ஒரு வந்து குறைகளை சொல்லலாம், விமர்சனங்களை வைக்கலாம். அது ஆதாரபூர்வமாக நியாயமா இருக்கும். இங்க கூட பொங்கலூரார் சொன்னார் எங்க கட்சி வந்து விமர்சிக்கணும். இப்ப கூட ஒரு போலீஸ்காரங்க ஒரே ஒரு வாக்கியம், போலீஸ்காரங்க சமரசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க முன்னாடியே கொலை. இப்ப எங்க கட்சி செயலாளர் அறிக்கை என்ன வர்றாரு, அந்த போலீஸ்காரர் மேல வழக்கு போடு, அவரை கைது பண்ணுங்க. அப்படித்தான் நாங்க இருக்கோம். உங்களை மாதிரி பாஜகவுக்கு அடிமைப்பட்டு கடந்து நாடாளுமன்றத்துல அப்படி இல்ல. நடப்பதொன்றும் பொற்கால ஆட்சி அல்ல என்று சொன்னவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள். ஆனால் தெரியும். எனவே பொற்கால ஆட்சி அல்ல, 2 நாள் ஆட்சி. எனவே இந்த ஆட்சியை 26 மீட்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இருண்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு 2026 தேர்தலில் புரட்சி தமிழர் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் உறுதியாக. அதாவது இவங்க வந்து தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லி ஒதுங்குறதெல்லாம் தப்பு. 1984 4 இடத்துக்கு தேர்தல் நடந்துச்சு. திமுக இல்லை, அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் மயிலாடுதுறையில் வந்து திமுக தான் ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி அண்ணா நகர்லையும் திமுக தான் ஜெயிச்சிச்சு. அதிமுக ஒரே இடம் புளியாபுரம் மட்டும்தான் ஜெயிச்சிச்சு. காங்கிரஸும் தஞ்சாவூரில் ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலையும் 1991 எக்மோரில் வந்து பரிசீலனை வழக்கு ஜெயிச்சாரு. ஆக மக்களுடைய கணிப்பு என்பது தனியாக இருக்கிறது. திமுக இருக்கிறது. ஒரே சொல்றேன், திங்களுக்கு பிறகு செவ்வாய் என்பதில் மாற்றம் இருக்கலாம், தைக்கு பிறகு மாசி என்பதில் மாற்றம் இருக்கலாம், 5க்கு பிறகு 6 என்பதில் கூட மாற்றம் இருக்கலாம். வரப்போற ஆட்சியில் 234க்கு 200 திமுக தான் பெரும் என்பதில் எந்த மாற்றம் பொறுத்து பார்க்கலாம். யாருடைய எந்த கட்சியுடைய கணக்கு வெல்ல போகிறதுன்னு விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.